அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். தமிழ் மனித அபிமானத்தை விடுங்கள். அதை தலைமையேற்கிறதை தவிருங்கள். தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே. அப்படித்தான் எங்க முன்னவர்கள், அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன். நம்ம மேலதான் என்னையே வரும். செக்கு இழுத்தான். ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. தூக்கில தொங்கியவன், ரத்தம் சிந்தி போராடிய வீர மறவர்களின் வாரிசு நீ. இந்த நாடு உண்ணுது என்கிற திமிர் பெருமிதம் உனக்கு இருக்கணும். அதுவும் தீரன் சின்னமலை நம்ம பாட்டனார் வெள்ளக்காரன் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளிவிட்டான். என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது என்றார். எங்கள் பாட்டன்கள் வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவரும் தூக்க கயிற்று கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார். வெள்ளை அதிகாரி கேட்கிறான், என்ன சிரிக்கிறான்? நாங்க சண்டை போட்டோம்டா, உன்னை எதிர்த்து போரிட்டோம். இந்த 7 வயது சிறுவன் என்னடா பண்ணான்னு கேட்டார். அவனை ஏண்டா தூக்கல போட? அவ்வளவு பயமாடா உனக்கு? 7 வயது சிறுவனை தூக்கல் போட்டான் நம்ம பாட்டனோடு சேர்த்து. இதெல்லாம் நீ நினைவில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். அன்னை பழனி பாபா சொன்னதை அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் ஆழ் மனதில் எழுதி வையுங்கள். தமிழ் தேசிய மக்களே, உணர்வு கொள்ளாதீர்கள், பற்று கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள். ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் ஆளணும். தமிழ் மீளனும் தமிழர் வாழணும் என்றால் ஒரு தமிழனை இந்த நாட்டை ஆளணும்.